திமுக அரசை பொறுத்தவரை திமுக அரசை பொறுத்தவரை ஒரு மசோதாவை கொண்டு வருவதும் அந்த மசோதாவை திரும்ப பெறுவதும் ஒரு வழக்கமான வாடிக்கையான ஒன்று. ஏன்னா ஒரு துக்ளக் அரசாங்கம் தான் இதை நாம் இந்த திமுக விடியாத அரசு சொல்லும். அதுவும் ஒரு தனியார் திருத்த சட்ட முன்வடிவு, தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 163 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்கு. அதே போன்று 17 பாலிடெக்னிக் இருக்கு, 2 பொறியியல் கல்லூரி, 3 பொறியியல் கல்லூரி. இதெல்லாம் கவர்மெண்ட் எய்டட். காலங்காலமா, அது புரட்சித் தலைவர் காலத்துல, அம்மா காலத்துல, எல்லா காலத்திலையும் காலங்காலமாக நடக்கிற காலகாலமாக அந்த எய்டட் இருக்குது. அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ பேராசிரியர்கள் பாதுகாப்பு இருந்தது. ரெண்டாவது என்னன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற ஆதி திராவிடர்கள், அதே போன்று பழங்குடியினர்கள், அதே போன்று பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அதே போன்று மிகவும் பின்தங்கியவர்கள், அதே போன்று சீர்மரபினர்கள், இவர்கள் அனைவருமே இந்த தனியார் அரசு உதவி பெறும் கல்லூரியில் படிக்கின்ற பல லட்சம் மாணவ மாணவியர்கள். உதாரணம் என்னை எடுத்தா கூட தியாகராய காலேஜ் ஒரு எய்டட் இன்ஸ்டிடியூஷன், அதே போல பச்சைபாஸ் காலேஜ் ஒரு எய்டட் இன்ஸ்டிடியூஷன். குறைஞ்ச கட்டணம் தான் நான் படித்தேன். சரி, இப்போ ஒரு தியாகராய காலேஜையே ஒரு யூனிவர்சிட்டியா மாத்திரன்ற மாதிரி இந்த சட்டம் நிறைவேறுச்சுன்னா என்ன ஆகும்? இப்பவே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1 போட்டுட்டு ஷிஃப்ட் 1ல 1000 ரூபா ஃபீஸ்னா ஷிஃப்ட் 2ல 10,000 ரூபா ஃபீஸ் கட்டணும். அப்போ 10,000 ரூபா ஃபீஸ் கொடுத்தாதான் கண்டிப்பா அந்த பல்கலைக்கழகத்திலே அதை இப்போ டிகிரி படிக்க முடியும், அதை காலேஜில் டிகிரி படிக்க முடியும், டிகிரி வாங்க முடியும் நிலையந்தான். ஒரு சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதிராடும் சரி, மிகவும் பின்தங்கியும் சரி, சீர்மரனும் சரி, எப்படி அவங்க படிக்க முடியும்? அதனால தான் இது ஆரம்ப கட்டமே, அதாவது ஆப் இனிஷியம்னு சொல்லுவாங்க. சட்டமன்றத்தில் இந்த துக்ளக் அரசாங்கம் இந்த மசோதா தாக்கல் பண்ணும்போது நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அவர் ஆரம்பத்திலே எதிர்ப்பு தெரிவித்து அதன் அடிப்படையில் இந்த சட்டத்தை, இந்த மசோதா அனுப்பிட்டாங்க. ஆனால் எதிர்ப்பிற்கிடையே அனுப்பிட்டாங்க. இப்போ கடுமையான எதிர்ப்பு, எங்களுடைய அந்த நிலைப்பாடை, சரியான நிலைப்பாடு என்று ஆதரித்து அதன் அடிப்படையில் இன்றைக்கு சங்கம், தமிழ்நாடு தனியார் கல்லூரி ஆசிரியர் சங்கம் இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்த சொன்னால் அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு அந்தர்பல்ட்டி. அதே மாதிரி யூட்டர்ன் அடிக்கிறதுல ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னா இந்த கவர்மெண்ட் கொடுக்கலாம். ஒரு புத்தி, ஒரு அறிவு கொண்டு இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம்னா எதிர்ப்பு வரும். அதனால இதை கொண்டு வரக்கூடாது என்ற அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாமல் ஒரு அதிகாரத்தால, ஒரு அதிகார திமிரோட இன்னைக்கு அதை கொண்டு இன்னைக்கு யூட்டர்ன் அடிச்சு இன்னைக்கு அதனால மறு ஆய்வு செய்ய வேணாம், அதை டிராப் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். மறுவாயுன்ற பேச்சுக்கே கூடாது. ரீகன்சிடர் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அதில் நோ ரீகன்சிடரேஷன். அந்த சட்டத்தை ரத்து பண்ண, அந்த மசோதாவையே ரத்து பண்ணோம். அதுதான் இது. ரெண்டாவது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த தனியாக அவங்களுடைய அந்த ஓய்வூதிய பலன்கள், பணப்பலன்கள், இதெல்லாம் அப்படியே தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அரசு ஊழியர்கள், குறிப்பாக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், அதே போன்று அரசு சார்ந்த நிறுவனங்கள், அவங்க எல்லாம் இப்போ பார்த்தா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் தட்டேந்தி போராடுறாங்க இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு இருந்துட்டு இன்னைக்கு அவங்களுடைய ஓய்வூதிய பலன்லாம் உடனடியாக கொடுத்துருவாங்க. இன்னைக்கு கொடுக்கல. ஆனால் அரசாங்கத்துடைய வருமானம் எவ்வளோ இருக்கு? இன்னைக்கு வருமானம் ஏறலையா? இன்னைக்கு சொத்து வரி ஏற்றி இன்னைக்கு அரசு கருவத்தை நிரப்பியிருக்கீங்க, வீட்டு வரி ஏற்றி அரசு கருவத்தை நிரப்பியிருக்கீங்க, மின்சார கட்டணத்தை ஏற்றி அரசு வருமானத்தை கூட்டிருக்கீங்க. டாஸ்மாக் 30,000 கோடி 50,000 கோடி ஆக்கிருக்கீங்க. எவ்வளோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேலே இன்னைக்கு வருவாய் உபரியாக இருக்க சூழ்நிலை. அந்த பணப்பலன்லாம் கொடுத்து செட்டில் பண்ண வேண்டியது தானே? யார்? நாங்களா சொன்னோம்? சொன்னது நீங்க தேர்தல் வாக்குறுதியாக சொன்னீங்க. ஆனால் அதை கூட செய்ய மனம் இல்லாமல் ஒரு சாடிஸ்ட் அரசாங்கமா இன்னைக்கு மக்களை வஞ்சிக்கின்ற அந்த வேலையை தான் இன்னைக்கு ஆசிரியர்களையும் எல்லா தரப்பட்ட இன்னைக்கு யார் போராடல இந்த ஆட்சியில்? விவசாயிகள்லேருந்து, நெசவாளர்லேருந்து, தொழிலாளர்லேருந்து, மீனவர்கள்லேருந்து, மாணவர்கள்லேருந்து, பேராசிரியர்லேருந்து எல்லாமே இன்றைக்கு வீதிக்கு போராடுறாங்க. ஏதாச்சும் அதிகாரம், இன்றைக்கு சர்வாதிகார ஒரு பிற்போக்குத்தனமான
ஒரு துக்ளக் அரசாங்கத்தை எடுத்து இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு அந்த போராட்டத்திற்கு பொதுச் செயலர் சார்பில் இன்னைக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற வகையில் நானும் நம்முடைய மாவட்ட செயலர் பாலகங்கா இங்கே நேரில் இன்றைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கும் அந்த பேராசிரியர்களுக்கும் பல்கலைக்கழக தனியார் அட்டானமஸ் யூனிவர்சிட்டி ஆச்சுன்னா ஒரு பாதுகாப்பு இருக்காது. கல்வி கட்டணமும் உயர்வு நிலை வரும். அது வரக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு அந்த சட்டத்தை நாங்கள் மசோதாவை ஆரம்ப நிலையில் எதிர்த்தோம். இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சோம். குறிப்பா இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல அதிமுக ஆதரிச்சு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இதை திமுக தரப்புல எப்படி விமர்சனம் பண்றாங்கன்னா, பாஜக வாக்கு திருட்டுல ஈடுபடுறாங்க, அதுக்கு ஒரு பார்ட்னரா கட்சியோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது அரண்டவன் கண்ணுக்கு தெரிவதெல்லாம் பேயும், இருண்டவன் கண்ணுக்கும் அரண்டவன் கண்ணுக்கும் தெரிவதெல்லாம் பேய்னா. அதாவது கமல்ஹாசன் சொல்லுவது, அதை பார்த்தா பையன், இதை பார்த்த பையன், இதை பார்த்த பையன். அது என்ன படங்க? அது நீங்க படமே பார்த்து தெனாலியா? தெனாலி ராமன் அரசாங்கம் தானே இது. தெனாலி ராமன் அரசாங்கம் தான் இது. அந்த தெனாலி படம் தான் பொருந்தது. அதாவது ஒரு தேவையில்லாத பயம். எதுக்கு? நான் விவரமா பத்திரிகையிலும் சரி, அவர் நடத்துகிற கூட்டத்திலே கூட்டத்தில் சிஎம்ஓ இல்லை, டெப்டி சிஎம்ஓ இல்லை, அப்போவே தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. இது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாக அவர் என்னன்னா, இது இப்போ நம்ம போய் கமிட் ஆகிடுவோம் தோழமை கட்சிகளோட, அதனால் இது கமிட் ஆகக்கூடாதுனால அவர் அவாய்ட் பண்ணிட்டார். இப்போ நான் அப்போ இதுலேயே மீட்டிங்லேயே கேட்டேன், சிஎம் எங்கே வர சொல்லுங்க, டெப்டி சிஎம் எங்கே வர சொல்லுங்க. 3 மினிஸ்டர் மட்டும் வந்தாங்க. இன்னைக்கு அவங்க கருத்து கேட்டால் கருத்து கிளியர் சொல்லலாம். ஏங்க, ஒரு தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 15,000 20,000 25,000 வாக்குகள் இறந்தவர்கள், விலாசம் தெரியாதவர்கள், அப்புறம் இது டபுள் என்ட்ரி இதெல்லாம் இருக்கிறாங்க. இது காலங்காலமாக சார் 2002 அவங்க இது பண்ணாங்களே, அப்போ பிஜேபி கவர்மெண்ட்ல தானே இருந்தீங்க. யாரு? டிஎம்கே. அப்போ ஏன் வாய் மூடிட்டு இருந்தீங்க? அப்போ வாயில் என்ன வச்சுருந்தீங்க நீங்கள்? நான் கேட்குறேன். வாழைப்பழமா வச்சுருந்தீங்க நீங்கள் வாயில்? அப்படியே பேச முடியாத அளவுக்கு. அப்போ இப்போ 49 லட்சம் டபுள் என்ட்ரி, ஷிஃப்டடு, டெத்தெல்லாம் எடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? இப்போ டபுள் என்ட்ரி அது கூடாது, அதே போல் ஷிஃப்டடு அது கூடாது, டெத்து கூடாது, விலாசம் தெரியாத விலாசம் இல்லாதவங்க கூடாது. அப்போ இதை நம்பி தான் அவங்க இருந்தாங்க. ஓட்டை கள்ள ஓட்டு போடுறத, என்னையே கள்ள ஓட்டு போடுறது பிடிச்சி கிட்டத்தட்ட 22 நாள் ஜெயிலில் அடிச்சாங்க. அதை அப்போது ஒரு சொத்துக்கு ஒரு பதம் சொல்லிட்டு அதை லிஸ்ட்டை வச்சுக்கின்னு அடிக்கிறது ஓட்டை. இப்போ அவங்களுக்கு இப்போ சார்ன்றது ஒரு வேப்பங்காய் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக சார்ன்றது பார்த்தா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதை பொறுத்தவரை பார்த்தோன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். அதுதான் மரபு, அதான் கன்வென்ஷன். அதுபடி தான் பண்ணுறாங்க அவங்க. அதனால் BLA 2 இருக்காங்க அவங்க. அது பையன் நீங்கள் போய் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. BLA 2க்கு மொத்தமாக புறக்கணிச்சுட்டு போக வேண்டியதானே. ஒரு பக்கம் BLA 2க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த BLA மீட்டிங்கில் போய் பேசுவாராம், இன்னொரு பக்கம் கோர்ட்டுக்கு போவாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியதானே, நாங்கள் இதை முற்றிலும் புறக்கணிக்கிறோன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் செய்ய மாட்டார். அது இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் இவருடைய வாக்கு நேராக வீட்டுக்கு வராங்க, கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த இப்போ கவர்மெண்ட்டில் இப்போ எலெக்ஷன் கட்சி இதை கவனத்தில் கொள்ளணும். என்னென்னா, அதாவது இந்த குறைச்சி படித்தவங்க 8வது 9வது படித்தவங்களோட BLO அவங்கள எடுத்துருங்க. அவங்க அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது. 2வது 3 காலம் இருக்குது, அது தேவையில்லை. புரியுதுங்களா? அது ஒரு காலமே போதும். 2வது பார்த்தீங்கன்னா 3வது அவர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போடுறதை இன்சிஸ்ட் பண்ணுங்க. அதான் நாங்கள் சொன்னோம். அப்படி வீடு வீடாக போய் கொடுக்குறதோ அவங்க தான் கொடுக்கணும், வாங்குறதோ அவங்க தான் வாங்கணும். என்னென்னா இந்த QR கோடு நல்ல விஷயம். QR கோடில் ஏமாற்ற முடியாது. ஏன்னா இப்போ என் ஓட்டு இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, கரெக்டாக கொடுத்தாங்க, ஃபில்அப் பண்ணி கொடுக்க போகிறேன். அதில் QR கோடு பண்ண வச்சுங்க. நான் இன்னொரு இடத்துல மயிலாப்பூரில் ஒரு ஓட்டை வச்சுருந்தேன் வச்சுங்க. இது மயிலாப்பூரில் தான் ஓட்டு இருக்கு. இப்போ ராயபுரத்தில் ஒரு ஓட்டு வச்சுருந்தேன்னா QR கோடில் தெரிஞ்சுமா தெரியாதா? அப்போது உண்மையிலே பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரிலாம் வராது, ஷிஃப்டடு சான்ஸ் இல்லை, டெத்து ஒரு சான்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மையோடு வெளித்தன்மையோடு இருந்தால் அது நல்ல விஷயம் தானே. அது எதுக்கு போய் எதிர்க்கிறாங்க? அதுதான் புரியல. ஏங்க, தேர்தலுக்கு தானே வாக்காளர் பட்டியல் பயன்படுத்துவாங்க பிரதர். ஏங்க, இப்போ இது 300 வீடு ஒரு பூத்துக்கு ஒரே BLOவா தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சுற்றுறாரு.
சொல்லுங்க ஒரு பிஎல்ஓ சொல்றாரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா 300 வீடு சட்டமன்ற தேர்தல் வந்து 2024 வந்து அதுலயே ஒரு வாக்காளர் பட்டியலில் வந்து ஒரு வெளிப்படை தன்மையோட ஒரு உண்மை தன்மையோட இருக்கிறதுல என்ன தப்பு உங்களுக்கு? இல்லப்பா உங்க ஓட்டு வந்து கொடுக்குறாங்க தம்பி. நீங்க வந்து போய் உங்க ஓட்டு இல்லைன்னா வந்து அப்பீல் போலாமே, அந்த வாய்ப்பு தராங்கல்ல. அது ஆதார் கார்டுலயே ஒரு திருத்தம் பண்ணணும்னா அது வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆகுது. ஆனா 1.5 கோடி மக்களுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு திருத்தம் பண்ணணும். 4 மாசத்துக்குள்ள இந்த பணிகள்லாம் 1.5 கோடி திருத்தம்லாம் கிடையாது. என் ஓட்டு இருக்கு இப்போ லிஸ்ட்ல வர்றாங்க, எழுதி தரேன். இது எப்படி திருத்தம் ஆகும்? அதை சேர்த்துறாங்க. அதுல யார் திருத்தம்னா வந்து பேர் மாறி இருக்கு, அப்பா பேர் மாறி இருக்கு, விடுபட்டு இருக்கு, அவங்க தான் சேர்க்கணும். அதை இப்போ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 3 ஓட்டு மிஸ்ஸிங்கு. என்னுடைய மருமகளுக்கு, என்னுடைய மருமக, என் பேரன் 3 ஓட்டு மிஸ்ஸிங்கு. இப்போ அவங்க எழுதி கொடுக்க போறாங்க, டிசம்பர்ல எழுதி கொடுக்க போறாங்க. இப்போ கொடுக்க முடியாது, டிசம்பர் எழுதி கொடுக்க போறாங்க. வாய்ப்பு தராங்கல்ல. அதனால வந்து இதை கண்டு பயப்படுறோன்னா இது கள்ள ஓட்டே நம்பி இருந்தவர்கள் திமுக. அதனால அவங்களுக்கு அந்த பயம்ன்றது இயற்கையா வந்து இருக்காது. அதான் உண்மை. வேற என்ன? வேற ஒண்ணும் இல்லையா? அதுதாங்க இப்போ மீனவர்கள் வந்து இப்போ இலங்கை சிறையில் வாடுறாங்க, போட்டெல்லாம் பிடிச்சிட்டாங்க. அது குறித்து வந்து வெறும் கடிதம் எழுதுறதோட நம்ம முதலமைச்சர் வேலை முடிஞ்சு போகுது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் என்னைக்காவது போய் வந்து மீனவர்களுக்காக போய் டெல்லியில் போய் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு பேசியிருக்காரா? பேசல. என்னைக்காவது போய் ஒரு டீமை, ஒரு குழு அமைச்சு, அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர், அதே போன்று பிரைம் மினிஸ்டர், இவங்கள பிரதமர், இவங்க போய் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு டீம் அமைச்சாரா? கிடையாது. ஒன்லி ரைட்டிங் லெட்டர் டு பிஎம். வெறும் லெட்டர் தான். நான் அனுப்புவது கடிதம் அல்ல. அந்த தான் சரிதானா? இதுல அது என்ன பண்ணுறது? குழந்தை தெய்வத்தில் வருமே, இந்த ஜெய்சங்கரும் ஜமுனா பாடுறது, அந்த மாதிரி தான் ஸ்டாலினுடைய கடிதமாக எடுத்துக்கிறது.